ஏன் அநேகருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி? காரணம் என்ன? தேவன் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து உணர்த்தும் போது, வழி நடத்தும் போது, அவைகளுக்கு செவி கொடுக்காமல் அவைகளை அல்ல தட்டும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வருகிறது. உணர்வை கொடுப்பார், அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் ஆய்கொண்டே இருப்பார்கள். அதன் பிறகு அந்த மனசாட்சியிலே குற்ற உணர்வே இருக்கார், மனசாட்சியில சொரணையே இருக்கார். அந்த தப்புகளை செய்து 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 ரகசியமாய் செய்து 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது தப்பு போலவே தெரியாது, அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உணர்த்துதலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது ஆவி அணைத்து விடுவான். ஜெபம் பண்ண பண்ண, துதிக்க துதிக்க ஆவி அனல் அதிகமாகும். எப்பொழுது இந்த ஜெபம் மாயமாலமாக மாறுறதோ, எப்பொழுது ஜெபம் குறைகிறதோ, எப்பொழுது துதித்தல் குறைவா இருக்கிறதோ அந்த ஆவி அணைந்து போகும். அப்ப என்ன ஆகி போகும்? அந்த மனுஷன் பார்வைக்கு வெண் வஸ்திரம் தரித்தவனாய் இருப்பான், அந்த மனுஷன் பார்வைக்கு ஜெபிக்கிறவனாய் இருப்பான், ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு எப்பொழுதோ போயிருப்பார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி வீழ்ச்சி வந்தது? அந்த மனுஷன் தானாகவே மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கிறார். கண் காண்கிறது, மாம்சம் அதை விரும்புகிறது, எல்லா சூழ்நிலை அமைந்திருக்கு, அதிகாரமும் இருக்கிறது. அந்த மனுஷன் தப்பு பண்றார். ஒவ்வொருத்தங்களும் நீங்க தான் உங்களை கண்டுபிடிக்கணும். ஜெபம் பண்றேன் என்று பார்வைக்கு இருக்கலாம், ஆனா என் ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமா இருக்கா என்று முதல்ல யோசிக்கணும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா என்று யோசிக்கணும். அது எதுவுமே கிடையாது.